இது உங்களுக்கு தெரியுமா? ஆனா நெறைய பேருக்கு இத பத்தி தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லன்னு தான் நெனைக்கிறேன். ஹலோ டிராவலர்ஸ், நம்ம விரதம் இருக்கும்போதோ, இல்ல ஐயப்பன் கோவிலுக்கோ, இல்ல பழனிக்கோ போறப்ப ஏன் மாலை போடுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சா இங்கேயே வீடியோவ பாஸ் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே நீங்க மாலை போட்டு எந்த கோவிலுக்கு விரதம் இருந்திருக்கீங்க அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு போங்க. எனக்கு தெரிஞ்சத நான் சொல்றேன். வீடியோவ ஃபுல்லா பாருங்க. நம்ம லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்த மாதிரியே தைப்பூசத்துக்கு பழனி யாத்திரை போறதுக்கான மாலைய இன்னைக்கு போட்டாச்சு. இன்னையில இருந்து சரியா 21வது நாள் தைப்பூசம். நானும் என் அண்ணனும் விடிய காலையிலேயே எந்திரிச்சு வீடு, சாமி ரூம் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு வீட்ல ஃபர்ஸ்ட் சாமி கும்பிட்டுட்டு மாலையும் பூவையும் எடுத்துட்டு வீட்டுக்கு பக்கத்துல இருக்க பாலமுருகன் கோவில்ல ஐயர் கையால மாலை போட்டுட்டோம். அப்போதான் எனக்கு இந்த சந்தேகம் வந்துச்சு. விரதம் இருக்கும்போது ஏன் மாலை போடுறோம்? இத பத்தி எங்க அண்ணன்ட்ட கேட்டேன். எங்க அண்ணன் என்ன சொன்னாங்கன்னா, நம்ம ஒரு வேண்டுதல மனசுல வச்சு அதுக்காக மனச ஒருநிலைப்படுத்தி ஒழுக்கத்தோட விரதம் இருக்கோம் அப்படிங்கிறத நமக்கும் நம்மள பாக்குற மத்தவங்களுக்கும் ஞாபகப்படுத்துற வகையில தான் பொதுவா மாலை போடுறாங்க அப்படின்னும், அதோட இது நமக்கும் இறைவனுக்கும் உள்ள ஒரு கனெக்டிவிட்டிய குறிக்கிற ஒரு சிம்பிள்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம மனச ஒருநிலைப்படுத்தவும், உறுதியா விரதத்த முழுமையா முடிக்கவும், விரதம் இருக்கக்கூடிய நாட்கள்ல எதிர்மறை எண்ணங்கள் வராம இருக்கவும் இது உதவும்னு சொன்னாங்க. இது கரெக்ட்டா தப்பாங்கிறது எனக்கு தெரியல. பட் நான் கேட்ட கேள்விக்கு ஒரு கிளாரிட்டி எனக்கு கிடைச்சது. இது கரெக்ட்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போட்டுட்டு மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பழனிக்கு இந்த வருஷம் நீங்க தைப்பூசத்துக்கு வர்றீங்களா அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.